கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். மற்றொரு விஷயமாக அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த மரணத்தை விட்டு ஜெயித்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய திருச்சபையினுடைய ஆயர் என்ற முறையிலும் அனைவருக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை எடுத்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் எடுத்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது சற்று முன்பதாக நம்ம வாசி கேட்ட பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 25 வரை உள்ள பகுதியிலே அடங்கியிருக்கிறது. அதை நாம் ஏற்கனவே வாசித்து கேட்டிருந்த காரணத்தினாலே இப்பொழுது நாம் ஜெபித்து நேரடியாக செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்புறமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாக கடவுது. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளின் பிரசங்க பகுதிக்கு ஒரு தலைப்பாக நான் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் கடவுளின் ஆளுகையில் ஒரு புதிய சகாப்தமும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை விட்டு உயிர்த்தெழுந்தார். அது நம் அனைவருக்கும் தெரியும். இதோ மரித்தேன், சதா காலமும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் ஜீவனுக்கும் சொந்தக்காரராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இலவசமான ரட்சிப்பை கொடுக்க அவர் உயிரோடு எழுந்தார். அவர் பாடுகளை அனுபவித்து மரித்தார். அவர் மரித்ததினாலே நாம் நம்முடைய பாவங்களை அவரோடு கூட சிலுவையிலே அறைந்து அதன் மூலமாக அவர் அடக்கம் பண்ணப்பட்ட போது நாமும் அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆண்டவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்தது நிமித்தமாக அவர் வெற்றி சிறந்தார். நாமும் அந்த பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நரகாத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது இப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்தவர் கடவுள். ஆகவே இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே அவரை ஆர்ப்பரித்து பாட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் அதிகமான எதிர்பார்த்த சத்தமா, ஆனா அமைதியா இருக்கிறது புரியல. கடவுள் அவருக்கு முகாரி ரகம் பாடல்ல, உயிர்த்தெழுந்தார், உன்னையும் என்னையும் ரட்சிக்க வந்த கடவுள் மரணத்தை, கசப்பான மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நீயும் நானும் நித்திய மரணத்திற்கு செல்லக்கூடாது என்பதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். ஆகவே சத்தமாக ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆராதனை, அதாவது வெளியே போறவங்கள நின்று இருக்கணும், அந்த அளவுக்கு நீங்க சத்தமா பாட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் எதிர்பார்க்கிறேன். இது உங்களுடைய உள்ளத்திலிருந்து அது கொழுந்து விட்டு வர வேண்டும். இந்த சந்தோஷம் நான் சொல்லி வர வேண்டியதில்லை. ஆகவே இன்றைக்கு மாத்திரமல்ல, இனி வருகின்ற நாள் எல்லாம் அவராலே நாம் இருக்கிறோம், அவராலே நாம் படைத்திருக்கிறோம், அவராலே நாம் வாழ்கிறோம், அவராலே நாம் நித்திய காலமாய் அவர் வாழ வைக்க அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே அந்த ஒரு மன நிறைவுடன் எண்ணத்துடன் நாம் தொடர்ந்து செய்தியை கேட்போம். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 17 இருந்து 25 வரைக்குமாய் நாம் பார்க்கிற போது இட் இஸ் a powerful message of hope and restoration. அதாவது ஒரு நம்பிக்கை கொடுக்கின்ற, மறுபடியும் மீட்டெடுக்கின்ற ஒரு காரியத்தை இங்கே ஆண்டவர் தீர்க்கன் ஏசாயா மூலமாக வைக்கிறார். He gives a promising future where God's people will experience joy, peace and a life free from suffering. எந்த விதமான உபத்திரவங்கள், வேதனைகள், சோதனைகள், கவலை, கண்ணீர், துக்கம், துயரம் இல்லாத ஒரு சமாதானமான ஒரு வாழ்வு, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்வு, ஒரு மகிழ்ச்சி கலந்த ஒரு வாழ்வை கடவுள் நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி இங்கே தீர்க்கன் ஏசாயா மூலமாக கடவுள் நமக்கு தெரிவிக்கிறார். கடவுள் தாம் படைத்த படைப்பின் மேல் சர்வ அதிகாரமும் கொண்டவர். அதை புதுப்பித்து விடுதலையாக்குகிறவர் அல்லது மீட்டெடுக்கின்ற தெய்வமா இருக்கிறார். எந்த ஒரு காரியத்தையும் செய்து அப்படியே வைக்கிறவர் அல்ல, அதுல புதுமையை புகுத்தி
அதுல மாற்றங்களை கொண்டு வருகிறவர். நாமும் நம்முடைய முற்பிதாக்களும், நம்முடைய முற்பிதாக்களான ஆதாம் ஏவாள், அவர்கள் கடவுளோடு கூட வாழ்கின்ற ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தார்கள். அது ஒரு உலகம், பாவமில்லாத உலகம். அவர்களும் பாவம் செய்யாதவர்கள். அந்த நேரத்தில் பாவம் வந்தது. அதாவது God respects our independence. நம்முடைய சுயாதீனத்தை அவர் மதிக்கிறார். கடவுள் அவரே நம்மை படைத்தவர். ஆனாலும் கூட அவர் அத்துமீறி செய்கின்ற கடவுள் அல்ல. ஆகவே இப்பேற்பட்ட ஒரு தெய்வம் இங்கே நம்மை, அதாவது புதுப்பிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார், விடுதலை செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். பாவத்திலிருந்து நம்மை விடுவித்தார். எப்படி? எல்லாரையும் அனுப்பினார். தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், நியாயாதிபதிகளை அனுப்பினார், ஆசாரியர்களை அனுப்பினார், இல்லையா? எல்லாம் வந்தார்கள். கடைசியிலே கேட்டு செவி கொடுக்காமல் போனது நிமித்தமாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நம்ம எல்லாருடைய பாவத்திற்கு விமோசனமாக அவர் பரிகார பலியாக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இதன் மூலமாக ஒரு பெரிய வெற்றியை உனக்கும் எனக்கும் ஆண்டவர் இலவசமாக கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாக. பிரியமானவர்களே, இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2 முக்கியமான செயல்களை கடவுள் செய்ய போகிறதை இந்த பிரசங்க பகுதியில அவர் விளக்குகிறார். முதலாவதாக பார்க்கின்ற போது 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்குமா பார்க்கின்ற போது, the promise of a new heavens and a new earth, புதிய வானத்தையும் புதிய பூமியையும் படைக்கவிருக்கும் கடவுளின் வாக்குத்தத்தம். ஏயா இந்த உலகத்தை படைச்சிருக்காரு, வானத்துக்குள்ள படைச்சிருக்காரு, பூமி படைச்சிருக்காரு, இனி இன்னொன்னு படைக்க போறாரா என்றால் எஸ் படைக்க போகிறார். அந்த புதிய வானம் புதிய பூமி எது என்று நாம் பார்க்கின்ற போது இந்த சம்பவம் எப்பொழுது வருகிறது என்றால் கடைசியில வரப்போகிறது. வெளிப்படுத்துற விஷயத்துல வரப்போகின்ற அந்த புதிய வானம் புதிய பூமி என்று சொல்லப்படுகின்ற போது அங்கே நடக்கின்ற அந்த சம்பவங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 22ல அந்த காரியத்தை பார்க்கிறோம். This is pointing to our eternal home. பிரியமானவர்களே, இந்த புதிய வானமும் புதிய பூமியும் கடவுள் படைக்க போகின்ற அந்த காரியம் என்றால் அது கடைசியில வரப்போகுது. சோ அதற்கு முன்பதாக கடவுளுடைய 1000 வருட அரசாட்சி இருக்கிறது. இன்றைக்கு நம்ம வாசி கேட்ட இந்த பகுதியில பார்க்கின்ற போது 20ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் 2வது பகுதியாக அதை the blessed state of millennial earth என்று நாம் பார்க்கிறோம். 1000 வருட கடவுளின் அரசாட்சி அதிலே எப்படி இருக்கும் என்பதை முதலாவதாக இதை வைத்திருக்கிறார் இந்த ஏசாயா. புதிய வானம் புதிய பூமின்னு பார்க்கும்போது அது நித்திய வாழ்வுக்கான ஒரு இடம் அங்கே அதை குறிக்கிறது. So it focuses both the millennial year of God's reign and also it focuses about the eschatological point of view for you and me. உனக்காக எனக்காக இந்த காரியத்தை அவர் ஒரு நித்திய வாழ்வை நமக்காக வைத்திருக்கிறார். அவரோடு சேர்ந்து வாழ்கின்ற அந்த 1000 வருட அரசாட்சி ஒருவேளை அதில் நம்ம போவோமோ இல்லையோ தெரியாது. யார் அதில் பங்கு பெறுவார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை கடவுளுடைய சித்தம் எப்படியோ அது அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆனால் இந்த புதிய வானம் புதிய பூமி என்று சொல்லப்படுகின்ற இட்டர்னல் ஹோம் இல்லையா, நித்திய வீட்டிற்கு எல்லாம் செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கமே. எல்லாம் எதுக்காக வரோம்? எதுக்காக கடவுளை தொழுது கொள்றோம்? ஏன் இப்படிதான் போகணும்னு சொல்லி சொல்லப்படுகிறது. எப்படியோ வாழலாம் இல்லையா? எப்படியோ வாழ்ந்தா மனம் போன போக்குல நம்ம வாழ்ந்தா கர்த்தருக்கு விரோதமா நம்ம செய்ய முடியாது. அதாவது கர்த்தருக்கு விரோதமாக செல்கிறோம் என்று அர்த்தம். அவருக்கு பிரியமாக செல்லுகின்ற போது நாம் செம்மையான பாதையிலே அவருடைய வழியிலே செல்கிறோம். அது நம்மை நித்தியத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். நம்முடைய நோக்கமே நம்முடைய லட்சியமே நித்திய வாழ்வு. இது அநித்தியமான உலகம். இந்த உலகத்துல நாம் அதிக காலம் இருக்க போவதில்லை. இங்கே பாடு வேதனைகள் துன்பம் துயரங்கள். ஆகவே இந்த ஒரு மனித குலம் சந்தித்து இருக்கின்ற கடைசி காலத்தில் நிகழப்போகும் காரியம் இது வருங்காலவியலை குறிக்கிறது இல்லையா? எஸ்கட்டாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. பிரியமானவர்களே, இதுல மிக முக்கியமான ஒரு காரியத்தை பார்ப்போம். இந்த புதிய வானம் புதிய பூமி என்னும் செய்கின்ற கடவுள் நிர்மாணம் பண்ணுகிறது என்பது
தேவனை விசுவாசிக்கும் விசுவாசிகளுக்கு தான் இதுல இடம் கிடைக்கும். தேவனை விசுவாசித்து கடைசி வரைக்குமாய் முடிவு பரிந்து நிலைக்கு போன ரட்சிக்கப்படுவான். எல்லாம் நான் கிறிஸ்தவன், பாரம்பரிய கிறிஸ்தவன், அதனால ஈஸியா நான் போட முடியாது, டைரக்டா பாஸ் இருக்குது பரலோகத்துக்கு தான் முடியாது. உன்னை காட்டிலும் அதிகமாக கடவுளை நேசிக்கிறவன், கடைசி வரை கர்த்தருக்காக உண்மையாக வாழ்ந்து தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்து விசுவாசத்தை காத்துக் கொண்டவனுக்கு they may get priority than you. ஆகவே கடைசி வரைக்குமாய் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் வாழ்கின்ற போது அந்த நித்திய வீட்டிலே சேரும். அந்த நித்திய வீட்டிலே சேர வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் உனக்காக எனக்காக மரித்தார், மரணத்தை விட்டு உயிர்த்தெழுந்தார். பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கின்ற போது இந்த 14 இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவர்கள் என்னை நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை, நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களிகூர்ந்து இருங்கள். இதோ எருசலேமை களிகூர்தலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. இங்க 3 இடத்துல பாருங்க, மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆனந்தம் என்று வருகிறது. துக்கம் என்பது கிடையாது, அலறல் என்பது கிடையாது, கதறுதல் என்பது கிடையாது. அதாவது பாவத்திலே நாம் வாழ்ந்த காலங்களிலே நாம் எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்க வேண்டும், கதற வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆனால் அதிலிருந்து விடுதலை கொடுத்த பிறகு மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்ற இந்த சந்தோஷம் சமாதானம் யாரால் வந்தது என்றால் அவருடைய தியாகத்தினாலே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தினாலே வந்தது. அவர் கொடுக்கின்ற ஒரு வாக்குத்தத்தம். இந்த பூலோக வாழ்க்கையில் இப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்தை நிம்மதியை ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால் அவர் அதாவது நிர்மாணிக்க இருக்கின்ற புதிய எருசலேம் இல்லையா, புதிய வானமும் புதிய பூமியில எப்பேற்பட்ட இருக்கும். அங்கே அழுகையும் இருக்காது, பற்கடிப்பும் இருக்காது, அங்கே அதாவது சூரியனும் இருக்காது, எதுவும் இருக்காது. கடவுளே நித்திய வெளிச்சமா இருப்பார். அங்க எப்பொழுதும் சந்தோஷம் சமாதானம் நிம்மதி என்பது இருக்கும். ஏன்னா கடவுளை சன்னிதானத்தில் எப்படி இருக்கும் அந்த வாழ்வுக்காக உன்னையும் என்னையும் ஆயத்தப்படுத்த ஆண்டவர் நம்முடைய பாவத்தில் நம்மை விடுவிக்க அவர் அந்த பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு சிலுவையில எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாளிலே அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். பிரியமானவர்களே, 2 பேதுரு 3:13 நாம் பார்க்கிறோம். அதாவது அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். பேதுரு அப்போஸ்தலன் கூட அதான் சொல்றார், புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே. because he has promised. ஆகினால் தான் நான் சொன்னேன், the promise of a new heavens and a new earth என்று. பிரியமானவர்களே, இங்கே 18-19 பார்க்கின்ற போது எருசலேமை குறித்து நாம் பார்க்கிறோம். வானம் பூமி எருசலேம் என்று பார்க்கின்ற போது இது எதை குறிக்கிறது என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் 35ஆம் வசனத்தில் பாருங்கள். அங்கே எருசலேமை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது, அதாவது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியாது, தெரியணும். மலைப்பிரசங்கத்துல அதாவது வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு, அடுத்து எருசலேமின் மேல் சத்தியம் பண்ணாதீர்கள், ஏனென்றால் அது கரெக்ட் மகாராஜாவுடைய நகரம். பட் யூ ஆர் ரைட், அது கடவுளுடைய நகரம். மகாராஜா அவர் உலக பிரகாரமான ராஜா அல்ல, மகாராஜா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, அவருடைய நகரம். சோ எருசலேம் தான் எது புரிஞ்சு இல்ல, நம்ம இன்னைக்கு கண்கூடாக பார்க்கின்ற பூலோகத்தில் இருக்கின்ற எருசலேம் அல்ல. அங்கே கூட அந்த ஆசீர்வாதத்தை காணும்படியாக அவர்கள் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கின்ற போது அங்கே சமாதானம் இல்லை என்றால் சஞ்சலம். எருசலேம் என்றால் என்ன? சமாதானத்தின் நகரம் என்ற அர்த்தம் இல்லையா? எருசலேம் என்றால் இட் இஸ் சிட்டி ஆஃப் பீஸ். எபிரேய வார்த்தையில சிட்டி ஆஃப் பீஸ். ஆனா இன்றைக்கு சஞ்சலத்தோடு இருக்கிறது என்றால் கர்த்தருக்கு பிரியமாய் அவர்கள் இன்னும் முழுமையாக மாறவில்லை என்பதுதான். இன்றைக்கு நமக்கும் இந்த உயிர்த்தெழுந்த கடவுளினுடைய அந்த அதாவது நித்தியமான அந்த சந்தோஷம் சமாதானம் நம்முடைய உள்ளங்களிலே தங்கி தாபரிக்க வேண்டும் என்றால், அது நம்மை ஆள வேண்டும் என்றால் அவருக்கு பிரியமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்த்தார். அவர் பொன்னையோ பொருளையோ மற்ற காரியங்களையோ எதிர்பார்க்கவில்லை.
மற்றபடி இந்த காரியத்தை செய்ய, இந்த மாதிரி பலி செலுத்து எதுவுமே கேட்கல. தன்னையே பலியாக அவர் கொடுத்தார். செய்ய வேண்டிய காரியம் என்ன? உன்னுடைய உள்ளத்திலே இடத்தை கொடு, ஜீவ பலியாய் அவருடைய சாட்சியாய் வாழ்கின்ற போது எல்லாவற்றையும் நமக்கு அவர் கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு லட்சியமாக இருக்க வேண்டும். பரலோக வாழ்வில் சேர்க்கப்பட்ட அவரோடு நித்திய காலமாக நாம் வாழப் போகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல 1-3 வரைக்கும் ஆண்டவர் சொல்லுகின்ற போது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, பிதாவிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என் மேல் விசுவாசமாயிருங்கள் சொல்லி யாரை பார்த்து சொல்றாரு? சீசர்களை பார்த்து சொல்லுகிறார். ஏன்னா நான் உங்களை விட்டு போறேன்னு சொல்றாரு. அது ஃபேர்வெல் ஸ்பீச். அப்படி சொல்லுகின்ற போது இப்போ நம்ம கூடவே இருந்துட்டு, அதாவது ஒரு நாள் நம்ம கூடவே இருந்துட்டு திடீர்னு நம்ம விட்டு வேற வெளியே ஊருக்கு போறோம், வெளிநாட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உறவுகள்ல எவ்வளவு வேதனைப்படுவோம் இல்லையா? உதாரணத்துக்கு எடுத்துங்க, ஒரு கல்யாணமே நம்ம பண்றோம், பிள்ளைங்களை பெண் பிள்ளைங்களை முக்கியமா நம்ம கட்டி கொடுக்கும் போது வீட்டுல நம்ம நல்லா பார்த்துருக்கோம். கட்டி கொடுக்கும் போது அப்பா அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாரும் அழுவாங்க. ஏன்னா அது ஒரு பிரியா விடை. மறுபடியும் போய் பார்ப்பாங்க, அது வேற விஷயம் ஒழுங்கா ஆச்சுங்களா. இருந்தாலும் அந்த வேதனை இங்க கூட கடவுள் அவர் வழிநடத்தின அவருடைய சீஷர்கள் அவர்களை விட்டு அவர் கடந்து செல்வேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ நாங்க எங்க போவோம் ஆண்டவரே என்று சொல்லி அவர்கள் எல்லாம் ஒரு திகைப்போடு கேட்கின்ற போது ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்றார். நான் என் பிதாவின் வீட்டுக்கு போகிறேன், அங்கே போய் அங்கே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அங்கே போய் நான் உங்களுக்கு என்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி மறுபடியும் திரும்பி வருகிறேன், திரும்பி வந்து உங்களை நான் சேர்த்துக் கொள்வேன். பாரு, இதுதான் ஆண்டவருடைய உண்மையான அன்பு. அவர் போய்விட்டார், மரித்து அடக்கமிடப்பட்டு உயிர் தெழுந்து பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட ஆண்டவர் அதற்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்கள் சொல்றார், நான் போய் மறுபடியும் இடத்தை ஆயத்தப்படுத்தி மறுபடியும் ஆகுவார், உங்களை வந்து நான் என்னோடு கூட சேர்த்துக் கொள்வேன், நீங்கள் தனியாக இருக்க விட மாட்டேன், நீங்கள் உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி அதே அதிகாரத்துல மிக அழகாக ஆண்டவர் சொல்கிறார். உன்னையும் என்னையும் கூட பல சூழ்நிலைகளில நாம் கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம், திக்கற்ற சூழ்நிலையில் இருக்கலாம், யாரும் நம்மை விசாரிக்காமல் இருக்கலாம், பல சூழ்நிலைகளில் அலசடிப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன் பிரியமானவர்களே, யார் நம்மை விசாரிக்காமல் போனாலும் கேட்காமல் போனாலும் கடவுள் நம்மை விசாரிக்கிறவர், கடவுள் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறவர், கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய கஷ்ட நஷ்டங்களிலே நம்மோடு கூட பயணித்து நம்மை தூக்கி எடுக்கிறவர் கடவுள். ஆகவே அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த உயிர் தெழுதலின் ஆண்டவர் நம் அனைவரோடும் கூட இருக்கிறார். ஆகவே அந்த சந்தோஷத்தோடு இந்த உங்கள் இருதயம் கலங்காக இருப்பதாக என்று சொல்லி கடவுளுடைய வார்த்தை சொல்கிறது. பிரியமானவர்களே, வெளிப்படுத்துகிற விசேஷம் 21:4 நாம் பார்க்கின்ற போது யாராவது படிக்குமா? 21:4. ஆமா, அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் யாவையும் ஆண்டவர் துடைப்பார். இங்கே 19ஆம் வசனத்துல பாருங்க, என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன், அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்கிறார். சந்தோஷம், அந்த அழுகை கிடையாது, வேதனை கிடையாது, வியாகுலம் கிடையாது, நிம்மதி என்பதை ஆண்டவர் அங்கே கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த புதிய வானம் புதிய பூமி என்பதை ஆண்டவர் அதாவது நிர்மாணம் பண்ண முடியுமா என்றால் முடிந்ததுதான். அது இப்ப நம்ம இருக்கிறது முதல் உலகமா இரண்டாவது உலகமா? ரெண்டாவது இல்லையா? ஏதாவது சந்தேகமா இருந்தா நோவா காலத்துல அந்த அழிவு வந்தது, என்ன சொல்றது கரெக்ட். அதற்கு முன்பதாக ஏதேன் தோட்டத்தில் கூட அந்த அதை மறைத்து போட்டார். அவளை அந்த இடத்தை விட்டு துரத்தி அங்கே அவர் காவல் காக்க கேருபீன்களை வைத்து விட்டார் இல்லையா? சுடரொளி பட்டத்தையும் வைத்து விட்டார். அது எங்க இருக்குதுன்னு தெரியாது. அது ஈராக்ல தான் ஒரு பகுதியில, சவுத் ஈராக்ல இருக்குது என்று சொல்லி இறைவன் சொல்றார். இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க முடியல. சோ அந்த உலகம் மறைக்கப்பட்டது. அதன் பிறகு நோவாவின் காலத்துல இந்த வெள்ளத்திற்கு பிறகு புதிய ஒரு உலகம் நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, இனி வரும் நாட்களே இந்த புதிய உலகத்தை கடவுளால் சிருஷ்டிக்க முடியும். அதுதான் பரலோக வீடு. இங்கே கூட நாம் வீடு என்றால் ஒரு நிம்மதியா இருக்கணும் இல்லையா? எங்க போனாலும் சரி நேரா நம்ம வீட்டுக்கு வரணும்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்போ கூட சர்ச்சு முடிஞ்ச உடனே ஏதாவது கொஞ்சம் டிஃபன் அது இது பண்ணிட்டு நேரா வீட்டு தான் போவோம்.
வீட்டுக்கு போன கொடுத்தா எல்லா உறவுகளோடு சேர்ந்து சந்தோஷமாய் பண்டிகை கொண்டாடுகின்றோம். ஏனென்றால் அங்கதான் நிம்மதி இருக்கிறது. உலக பிரகாரமான இந்த பூமியிலே இப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் என்றால் பரலோக வீட்டிலே எப்பேற்பட்ட சந்தோஷம். அங்கே நம்முடைய தகப்பன், நம்முடைய தாயும் தகப்பனுமாக ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே இந்த சந்தோஷம் இங்கேயே உங்களுக்கு பூரிப்பை உண்டு பண்ணட்டும். உங்களுடைய கவலையின் நேரத்துல இது கிடையாது, எனக்கு அங்கே உண்டு, நான் பரலோக பிரஜை என்று சொல்லி, என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் மூலமாக you are the citizens of the heavenly kingdom. அந்த மனநிறைவோடு அந்த எண்ணத்தோடு அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள நம்மை ஒப்புக் கொடுப்போம். அதுதான் உண்மையான ஒரு ஈஸ்டர் பண்டிகையாக நமக்கு இருக்கும். பிரியமானவர்களே, இன்று நாம் இந்த வாழும் இந்த உலகம் பாவம் நிறைந்த ஒரு உலகமாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த உலகத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்த கடவுள் இங்கேயே நாம் வாழ்ந்து முடிந்து போகின்ற ஒரு காரியம் அல்ல, இங்கே நாம் வாழ்ந்து நித்திரை அடைகிறோம். அதைத்தான் 1 தெசலோனிக்கேயர் 13ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பவுல் அப்போஸ்தலன் மிக தெளிவாக சொல்கிறார். ஏன்னா நித்திரை, நாம் மரிப்பது என்பது நித்திரை. சோ அதோட நம்ம அந்த கதை முடிந்து விடுவதில்லை. we begin a new life with Christ in the heavenly kingdom என்ற ஒரு பெரிய வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு? அவரோடு வாழ்கின்றவர்களுக்கு, அவர் பிரியமாக வாழ்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அவர் பிரியமில்லாத வாழ்கிறவர்களுக்கும் நியாயத்திற்குள்ளே எல்லாரும் வந்து சேர வேண்டும். அப்பொழுது அவர் பிரிப்பார். அந்த நேரத்தில் நாம் பரலோகத்துக்கு செல்லுகின்ற ஒரு பாக்கியத்தோடு வாழ வேண்டும் என்றால் இன்றையிலிருந்து இதுவரைக்கும் எப்படியோ வச்சுக்கலாம். ஆனால் இனி கர்த்தர் பிரியமாய் நடந்து அந்த உயிர்த்தெழுந்த தேவனை நாம் பறைசாற்றுவோம், அவர் சாட்சியாய் வாழ்வோம். பிரியமானவர்களே, ஏசாயா 66:22 நாம் பார்க்கின்ற போது எப்படியாக வசனம் சொல்கிறது. 66:22, நான் படைக்க போகிற புதிய வானமும் பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் கர்த்தர் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் சந்ததியும், அடுத்து உங்கள் சந்ததியும், படியுமா, சத்தமா படிங்க. உங்கள் சந்ததியும் உங்கள் நாமும் உங்களுடைய பெயர்களும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இதை பார்த்து இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட மக்கள், விசுவாச கூட்டத்தார் அனைவரும், ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்ட அனைவரும் அங்கே அந்த புதிய வானத்துல புதிய பூமியில நாம் சேர்க்கப்படுவோம். பிரியமானவர்களே, இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது the blessed state of millennial earth 20ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கின்ற போது இது 1000 வருட அரசாட்சியை பற்றி பார்க்கணும். அது எப்போ வருகிறதோ அது தெரியாது. ஆனா அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த வெண் சிங்காசனம், the throne of the white throne, அங்கிருந்து தான் அந்த காரியம் வருகிறது. அப்பொழுது பிசாசானவன் அவன் கட்டி வைக்கப்படுகிறான். கட்டி வைக்கப்படுகின்ற காலத்திலே கர்த்தருடைய வருகை, அதாவது 1000 வருட அரசாட்சி இருக்கிறது. அந்த 1000 வருட அரசாட்சியில எப்பேற்பட்ட நிலைமை ஏற்படும் என்பதை இங்க பார்க்கிறோம். 21ஆம் வசனத்துல பார்க்கின்ற ஒரு கேள்வி, see there will be death in the millennial earth. அங்க மரணம் இருக்குமா இருக்காதா? 1000 வருட அரசாட்சியில கடவுள் பூமியில அவர் நிர்மாணம் பண்ண போகிறார். அதுல மரணம் இருக்குமா இல்லையா? இருக்கும். 20ஆம் வசனத்துல அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நான் சொல்றது இதுல கிடையாது, புதிய வானம் புதிய பூமியில கிடையாது. ஆனால் 1000 வருட அரசாட்சி, அதனால தான் 20ஆம் வசனம். அடுத்து இங்கே வீடுகளை கட்டி அதிலே வாழ்வார்கள். என்ன அங்க இந்த சோசியாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த சோசியல் ஜஸ்டிஸ் என்பதை இங்க பார்க்கிறோம் இல்லையா? சமூக நீதி. இன்னைக்கு ஒருத்தர் வீடு கட்டுறான்னா நம்முடைய ஊர்ல நம்ம பாக்குறோம், நம்ம ஏதாவது வீடு வாங்கி வச்சிருந்தாலும் சரி, அதை நம்ம குடியில்லாம யாருக்காவது நம்ம லீஸ்கோ இல்ல வாடகை கொடுத்திருந்தா ஒரு சர்டன் இயர்ஸ், ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இருந்த பிறகு அவன் சொந்த கொண்டாட ஆரம்பிப்பான். ஒரு இடத்த நம்ம வாங்கியிருந்தோம்னா இன்னொருத்த அதை வித்தவன் இன்னொரு 10 பேருக்கு வித்துட்டுக்குவான். சோ இந்த மாதிரி மோசமான ஒரு கரப்டட் உலகத்திலே நாம் வாழ்ந்துக்கணும். ஆனால் அந்த 1000 வருட அரசாட்சியிலே 24 வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளில் கனியை பூசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி பூசிக்கிறதுமா இருப்பதில்லை, ஏனெனில் விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். அவன் கஷ்டப்படுவான், வீட்டை கட்டுவான், சந்தோஷமா இருப்பான்.
திராட்சை செடி நாட்டுவாங்க. அதாவது they will be blessed with all sorts of fruits and grains. இல்லையா? இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் எதுக்கு அதிகமா போகுது? தயக்கலமா சொல்லுங்க. சாப்பிடுறதுக்கு தான், இல்லன்னா வயிறு போராடினே இருக்கு. அந்த போராட்டம் என்பது இல்லை என்றால், மனுஷனுக்கு ஒரு தேவை என்பது இல்லை என்றால் மனுஷன் போராடவே மாட்டான். தேவை இருக்கிறது, வயிறு பசிக்கும் போது அதுக்கு அந்த தேவையை நம்ம என்ன பண்ணோம், பூர்த்தி செய்யணும். இல்லைன்னா அவ்வளவுதான், போராட்டம் கொடுக்கும். இல்லையா? வெறும் வயிற்றோட இருந்து பாருங்க தெரியும். இல்ல நிறைய பேர் இருந்திருப்போம், இந்த அனுபவம் நமக்கு இருக்கும். ஆனால் பிரியமானவர்களே, இங்கே பார்க்கின்ற போது வீடுகளை கட்டி அவர்களில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவர்களின் கனியை புசிப்பார்கள். அது மாத்திரமல்ல, நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்களின் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். இன்னைக்கு கஷ்டப்படும் நிறைய பேர் சம்பாதிச்சு எல்லாத்தையும் சேர்த்து வைக்குவாங்க, அதை அனுபவிக்கிற நேரத்தில் திடீர்னு போயிடுவாங்க. ஆனா கர்த்தரை நம்பி இருக்கின்ற மக்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற மக்கள் அதை அனுபவிப்பார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். 128 சங்கீதம் 2ஆம் வசனத்துல என்ன போடப்பட்டிருக்கிறது? 128:2 உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இன்னைக்கு நம்ம சம்பாதிச்சதை நம்ம சாப்பிடுறோமா? அப்போ அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். நீ கர்த்தருக்கு பயப்படுகிறாய் என்று அர்த்தம். நம்ம என்னால சாப்பிட முடியலன்னா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அந்த ஒரு காரணத்துக்காக இதையும் நாம் பயன்படுத்த முடியாது. ஆனால் உன்னுடைய உழைப்பை நீ சாப்பிடுவாய், உன்னுடைய சந்ததியும் சாப்பிடும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அந்த காரியத்தை பெற்றுக் கொள்கிறார். எப்பொழுது? இந்த 1000 வருட அரசாட்சியில் கூட. 23ஆம் வசனத்தில் அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருப்பார்கள். இந்த 1000 வருட அரசாட்சியில அவர்கள் குழந்தை பெறுவார்கள். இந்த காலத்துல குழந்தை பெறுவது எவ்வளவு கஷ்டம், அந்த மாதிரி இருக்காது. அந்த காலத்துல ரொம்ப வித்தியாசமா இருக்கும். சந்தோஷத்தோட அவர்கள் பெறுவார்கள். ஆனால் பிள்ளை பெறுவது என்பது சந்தோஷமான காரியமா? டெலிவரி என்பது ரொம்ப ஈஸியா? நீங்க சொல்லுங்கம்மா. வேதனையோட தானே அது பிள்ளை பெறுகின்ற ஒரு சாபமா இருக்கு. அந்த சாபம் முறியடிக்கப்பட்டு சந்தோஷமாய் அவர்கள் அந்த பிள்ளைகளை பெறுவார்கள் என்று சொல்லி அங்கே இருக்கிறது. அந்த சந்தானம் ஆசீர்வதிக்கூடும். கர்த்தருடைய அந்த 1000 வருட ஆட்சியிலே அந்த காரியம். So there will be death in the millennial earth, but the people will live in the transformed biology and the ecology of the world under the reign of our Lord and Savior Jesus Christ. So எல்லாம் மாறி போன ஒரு உலகம். அன்னைக்கு எவ்வளவு வயசா இருக்கிறவங்க இருப்பாங்கன்னா, அதாவது நோவா காலத்துல இருந்தது போல எவ்வளவு வயசுல இருந்தாங்க அந்த காலத்துல? அதிகபட்சமா இருந்தது யாரு? எவ்வளவு? 969 வருடம். ஆமாமா, அது போல அதிக வருஷமாய் வாழ்வார்கள் என்று சொல்லி. சோ அந்த 20ஆம் வசனத்துல அதை நம்ம பார்க்கிறோம். பிரியமான மரணமும் உண்டு, அதே நேரத்தில் அதிகபட்சமாய் வாழ்கின்ற ஒரு காரியமும் அங்கே உண்டு. எது? இது கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சியில. அதற்கு செல்ல வேண்டும் என்றாலும் சரி, நாம் தகுதி பெற வேண்டும் என்றாலும் சரி, மேலோக வீடு பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்றாலும் கூட அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். So people will live incredibly longer as they did in the days before the flood. ஏற்கனவே சொன்னது போல அவர்கள் இந்த 1000 வருட அரசாட்சியில் இப்படியாக சந்தோஷமாக அவர்கள் இருப்பார்கள். பிரியமானவர்களே, 24ஆம் வசனத்தை பாருங்க. அவங்க ஜெபிப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் காத்திருந்து போய் கேட்பாராம். 24ஆம் வசனத்துல பாருங்க என்ன போட இருக்குது? அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், செவி கொடுப்பேன். அவங்க என்ன சொல்றதுக்கு முன்னாடியே நான் பதில் கொடுத்துறேன். அதாவது என்னை நோக்கி கூப்பிட, அப்பொழுது நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வன்றார். அது அந்த காலத்துல நடக்கும். சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன யோசிச்சிருக்கிறோம் அதை அவர் அறிந்து எல்லாத்தையும் கொடுத்துறாரு. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான. அதுதான் 1000 வருட சாட்சி இருந்தது. காத்திருக்கிறோம், யாரெல்லாம் பங்கு பெறுவாங்க தெரியாது. ஆனால் கூட இந்த பூலோக வாழ்க்கையிலே கஷ்டங்களின் மத்தியிலே வேதனைகளின் மத்தியில வாழ்கின்ற நமக்கும் அவர் இங்கேயும் உண்டு.
இங்கேயும் நம்மை ஆறுதல் படுத்துகிற கடவுள் உண்டு, இங்கேயும் நம்மை வழிநடத்துகின்ற கடவுள் உண்டு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமா இருக்கிறார். 25ஆம் வசனத்துல போறது, nature will be blessed with peace because the curse has been lifted. அங்கே அந்த ஓனாயும் மாட்டுக்குட்டியும் ஒருமித்து மேய்னா 1000 வருட அரசாட்சியில ஒரு சிங்கமும் பக்கத்துல ஆட்டுக்குட்டியும் பார்க்கலாம் அப்படின்னு. அதாவது அங்க அந்த கான்ஃபிளிக்ட் என்பது இருக்காது, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபினியன் என்பது இருக்காது, பிரச்சனை வேதனைகள் இந்த காரியங்கள் எல்லாம் இருக்காது. எல்லாரும் ஏகமாய் கர்த்தரையே நம்பியிருப்பார்கள். கர்த்தர் அவர்களை வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார். இங்கே கூட இந்த உலக வாழ்க்கையில கூட நீயும் நானும் அவரை நம்புகின்ற போது அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை இங்கேயும் நாம் அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் கொடுக்கிறார். அவர் பட்சபாதம் உள்ள கடவுள் அல்ல, பட்சபாதம் இல்லாத கடவுள். He is impartial God. அவரை தாராளமாக நம்பலாம். மனுஷரை யாருமே நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக நான் சொல்றதுக்காக யாருமே நம்பாத போயிடாதீங்க. வீட்டுல இருக்கிறவங்களையும் நம்புங்கள், ஒருவரை நம்புங்கள், ஒருவரை ஒருவர் சார்ந்திருப்பது நல்லது. எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை சார்ந்திருப்பது நல்லது. நான் ஊழியக்காரன் என்னை சார்ந்து நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொன்னா நான் உங்களை தவறா வழி நடத்துறேன்னு அர்த்தம். நீங்கள் ஜெபியுங்கள், உங்களுடைய ஜெபத்தை கடவுள் கேட்பார். கூக்குரல் இடுங்கள், கண்ணீர் சிந்துங்கள், உங்களுடைய கண்ணீரை கடவுள் பார்ப்பார். நான் பார்க்கிறேன்னா நான் செகண்டரி தான், பிரைமரி இஸ் யோர்ஸ். உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்றால் நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. இந்த வாழ்விலே பங்கடைய வேண்டும் என்றால் இந்த உயிர்த்தெழுந்த தேவனை பற்றி பிடித்துக் கொள்ள அவருடைய பாதத்தை. அவ்வளவுதான், வேற எந்த காரியமும் இங்கே சொல்லவில்லை. ஏனென்றால் அவருக்கு மரணமே இல்லை. உன்னையும் என்னையும் வாழ வைக்க, அந்த பரலோகத்தில் சேர்க்க அந்த கசப்பான மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். உபாகமம் 32:40 பிற்பகுதியில பார்க்கின்ற போது அவர் என்னென்னைக்கும் ஜீவித்திருக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்கிறது. அவர் என்னென்னைக்கும் ஜீவித்திருக்கிறவர், அவருக்கு மரணமே கிடையாது. இப்பேற்பட்ட ஒரு அசைன்மெண்ட் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் உன்னையும் என்னை மீட்டெடுக்க அந்த மரணத்தை அவர் சுமந்தார், ஏற்றுக்கொண்டார். அந்த மரணத்திலிருந்து நம்மை விடுவிக்க இதை ஏற்றுக்கொண்டார். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு கேட்ட அந்த சுவிசேஷ வாக்கியத்தில் கூட அந்த உயிர்த்தெழுதலின் காரியத்தை அவனுக்கு தெரியாது. பெண்கள் தான் போறாங்க, போயிட்டு அதிகாலையிலே போறாங்க, ஆண்கள் போல. உண்மையிலே இவங்க தான் தைரியசாலின்னு தெரியுது இல்லையா? பெண்கள் பெரிய காரியத்தை செய்ய முடியும். நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்றாங்கல்ல, முறத்தால அரிசி பொடிக்க முடியுமா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஓகே ஓகே, சொல்றத பார்த்தா எது சொல்றது அப்படின்ற மாதிரி சந்தேகம் சொல்றீங்க. ஓகே, ஒரு முறத்தாலேயே புலியை விரட்டின ஒரு சரித்திரம் தமிழ்நாட்டு கொண்டு இல்ல, தமிழ்நாட்டுல தான் நடந்தது போல. பக்கத்துல இருக்கிற கர்நாடகால தன்னுடைய கணவனையும் நாட்டையும் காக்க உலக்கை எடுத்த ஓபோவா அடிச்சு இருக்காங்க. விடிய காலத்துல இவங்க வெறும் பெண்கள் தான் போறாங்க, ஒரு ஆண் கூட கிடையாது. போய் சிவந்த வர்க்கம் எடுத்துக்காக போறாங்க. ஆனால் அங்க இல்ல, கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கு. அதான் ஒரு பெரிய தடைக்கெல்லாம் நினைத்தார்கள். அந்த கல் தள்ளி போடப்பட்டிருந்தது. உள்ளே போகிறார்கள், கவலையோடு துக்கத்தோடு தலை கவிழ்ந்த அவர்கள் தரையை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்துல அங்கே வெள்ளையாக்கி தரித்த 2 பேர் சொல்லுகிறார்கள், நீங்கள் அதாவது உயிர்த்தெழுந்த ஆண்டவரை மரித்தோரிடத்துல தேடுவது என்ன? உயிர்த்தெழுந்த ஆண்டவரை மரித்தோரிடத்துல தேடுவதில்லை, அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அந்த சந்தோஷமான செய்தியை கேட்டு அவங்க சந்தோஷமா போறாங்க. போயிட்டு சொல்றாங்க, இப்ப பெண்கள் ஏதோ ஒரு விஷயம் சொன்னா இந்த காலத்துல கூட நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. அந்த காலத்துல இன்னும் அந்த பேட்ரியார்கி டாமினேஷன் அதிகமாக இருந்தது. இன்றைக்கு அதாவது கிட்டத்தட்ட இந்த சோசியல் ஜஸ்டிஸ் என்பது அதாவது இந்த என்னன்னு சொல்ல, இப்போ எல்லாருக்கும் சமமாக வந்து கொண்டிருக்கிறது. அதிலே நம்முடைய தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கிறது என்று சொன்னால் மிகையாக. 3ஆம் பாலினத்தவருக்கு மிக அழகான ஒரு பெயரை சொல்லி திருநங்கை என்று சொல்லி, ஒரு காலத்துல பக்கத்துல போய் நம்ம பஸ்ல டிராவல் பண்ணும்போது அவங்க உட்கார்ந்தாங்கன்னா அவங்க ஒரு வித்தியாசமா பார்ப்போம். ஆனா இன்றைக்கு அப்படி கிடையாது. அவர்களும் கர்த்தருடைய படைப்பு என்ற இப்பேற்பட்ட ஒரு சோசியல் ஜஸ்டிஸ்ல சமூக நீதி என்பது உருவாகிறது என்றால், பிரியமானவர்களே, இதுதான் கடவுள் ஏற்படுத்துகின்ற ஒரு காரியம். ஆகவே அவரிடத்துல போய் சொன்னார்கள், முதலாக இந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை சொன்னவர்கள் பெண்கள் தான். அந்த செய்தியை சுமந்து உலகமெங்கும் போய் அவருடைய சீஷர்கள் சொன்னார்கள். ஆகவே இந்த செய்தியை கேட்ட, இந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை கேட்ட நீயும் நானும் கூட
இந்த தேவனை, உயிர்த்தெழுந்த தேவனை உலகமெங்கும் அறிவிக்க நீயும் நானும் கடமைப்பட்டிருக்கிறோம். அது முழு நேர ஊழியர்கள் செய்ய வேண்டும் என்றல்ல, எல்லாரும் செய்ய வேண்டும். We are not the devotees, but we are all disciples. நாம் பக்த கோடிகள் அல்ல, கர்த்தரை பின்பற்றி செல்கின்ற அவருடைய சீஷர்கள். ஆகவே இந்த உயிர்த்தெழுந்த தேவனை உலகுக்கு அறிவிப்போம். உத்தம சாட்சிகளாக அவருக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து அவரோடு நித்திய காலமாக வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். எல்லாத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென்.